மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாடு முழுவதும் பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். ஈஷா மையத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிபாடு. கோவை ஈஷா மைய மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. மகா கும்பமேளாவைப் போலவே கோவை மகா சிவராத்திரி விழா நடைபெறுகிறது என்றும் அமித்ஷா பேச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. கட்சி உறுப்பினர்கள் உள்பட பல்லாயிரம் பேர் பங்கேற்பு. மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக மொழிக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு மொழியை வலுக்கட்டாயமாக்க திணிப்பதா? மாநில மொழி மீது வேறு ஒரு மொழியை அரசியல் ரீதியாக திணித்தால் எப்படி ப்ரோ என்றும் விஜய் கேள்வி. கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. கல்வி நிதி விவகாரத்தில் எல்கேஜி யூகேஜி பிள்ளைகள் போல் மத்திய மாநில அரசுகள் சண்டையிடுகின்றன. நிதியை கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும் அதை கேட்டு பெறுவது மாநில அரசின் கடமை என்றும் விஜய் பேச்சு. பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் பண்ணையார்களாக மாறிவிடுகிறார்கள். பண்ணையார்களை அரசியலை விட்டு அகற்றுவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வேலை என்றும் விஜய் விமர்சனம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் மும்மொழி கொள்கைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய #GetOut கையெழுத்து பதாகை விஜய், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கையெழுத்திட்ட நிலையில் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திட மறுப்பு. தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரே மாற்று தமிழக வெற்றிக் கழகம்தான் என கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. சாதி அரசியல் பேசி வென்ற போலி கபடதாரிகள் என்றும் திமுக குறித்து மறைமுகச் சாடல். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வியூகம் வகுக்க தாம் வரவில்லை. விஜய் தலைவர் அல்ல, தமிழ்நாட்டின் தன்னம்பிக்கை என்றும் பிரசாந்த் கிஷோர் பேச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவின் மதிய உணவு பந்தியில் நாற்காலிகள் பற்றாக்குறை. நின்று கொண்டே சாப்பிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர். விஜய் நடத்தும் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு 3 மொழி, ஆனால் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களின் குழந்தைகளுக்கு மட்டும் 2 மொழியா? மேடையில் இப்படி பொய் சொல்லலாமா என்று அண்ணாமலை கேள்வி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பாசிசமும் தெரியாது, பாயாசமும் தெரியாது. பாஜக அரசு குறித்து பேசும்போது மட்டும்
ஊடகமாகவும் பதுங்கியும் பேசுவது ஏன் என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் பி சண்முகம் கேள்வி. எல்லை மறுவரையறையால் தமிழ்நாடு ஒரு தொகுதியை கூட இழக்காது. கோவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பில் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை உயரும். சீட்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமே தவிர குறையாது என்றும் அண்ணாமலை விளக்கம். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்கள் பிரதிநிதித்துவத்தை இழக்கும். தற்போதைய மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி உயருமா அல்லது விகிதாச்சார அடிப்படையில் உயருமா என்றும் ராசா கேள்வி. மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் இந்தி திணிப்புக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அந்த கட்சியும் திமுகவுடன் சேர்ந்து மக்களை மேலும் ஏமாற்றி வருவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கைதான ஞானசேகரன் மார்ச் 10ஆம் தேதி விசாரணைக்காக சென்னை அல்லிக்குளம் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். சென்னை அண்ணா நகரில் ரவுடி ராபர்ட் வெட்டி படுகொலை. இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் 9ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழப்பு. மாணவனை சக மாணவர்கள் அடித்துக் கொன்றதாக உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் அருகே உள்ள சுங்கச்சாவடிகள் தொடர்பான வழக்கு. செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி. ஆம்பூர் அருகே உள்ள அம்மன் கோயில் நிலத்தை அறநிலையத்துறை கையகப்படுத்த ஊர் மக்கள் எதிர்ப்பு. அதிகாரிகளை கோயிலுக்குள் செல்ல விடாமல் வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சீமான் மீது புகார் அளித்த நடிகையிடம் சென்னை வளசரவாக்கம் போலீசார் விசாரணை. 5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் புதிய ஆதாரங்களை போலீசாரிடம் நடிகை ஒப்படைத்ததாக தகவல். கும்பகோணம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் பாமக தொண்டர்களால் சேதப்படுத்தப்பட்டதற்கு அன்புமணி வருத்தம். எதிர்காலங்களில் பாமக தொண்டர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பல்வேறு ஆவணங்கள் மழையில் நனைந்ததால் பரபரப்பு. ஈரமான ஆவணங்களை எடுத்து மாடியில் உலர வைத்த அதிகாரிகள். தருமபுரியில் திமுகவினரின் கொண்டாட்டத்தால் பொதுமக்கள் அவதி. மாவட்ட செயலாளரை வரவேற்க சாலையில் பட்டாசுகள் வெடித்து போக்குவரத்துக்கு பெரும் இடையூறு. விருத்தாச்சலத்தில் காலி இடத்தில் வைக்கப்பட்டிருந்த பைப்புகள் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பைப்புகள் எரிந்ததில் புகை சூழ்ந்து பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகளுக்கு மூச்சு திணறல்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சுவாமி தரிசனம். அம்மன் சன்னதி மற்றும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு சென்று வழிபாடு. கோவையில் அமையவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு தடையில்லா சான்று. மைதானத்திற்கு இந்திய விமான நிலைய ஆணையம் தடையில்லா சான்று வழங்கியது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி R. பாலகிருஷ்ணன் நியமனம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் நீராட இன்று இறுதி நாளில் கூடிய பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடல். குற்ற வழக்குகளில் தண்டிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு தேர்தலில் வாழ்நாள் தடை என்பது கடும் தண்டனை. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். ஜம்மு காஷ்மீர் ரஜௌரியில் ராணுவ வாகனம் மீது துப்பாக்கிச் சூடு. கடும் சோதனைகளுக்கு பின் வாகனங்களுக்கு அனுமதி. காசாவில் 4 இஸ்ரேலிகள் விடுவிப்புக்கு ஒப்பந்தம் இறுதி என இஸ்ரேல் தகவல். 620 பாலஸ்தீனியர்களை விடுவிக்க இருப்பதாகவும் அறிவிப்பு. போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். சிகிச்சையில் ஓய்வெடுத்து வருவதாக வாட்டிகன் நிர்வாகம் அறிவிப்பு. IPL தொடருக்காக சென்னை வந்தடைந்தார் மகேந்திர சிங் தோனி. விரைவில் பயிற்சியில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல். நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படத்தின் அடுத்த அப்டேட் நாளை காலை 11 மணிக்கு வெளியாகிறது. நடிகையின் புகைப்படத்தை மறைத்து வெளியிட்டிருக்கும் தயாரிப்பு நிறுவனத்தால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.